செட்டில் இந்த ஹாரர் மூவிஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கும்போது சில ஆர்டிஸ்ட் கிட்டலாம் வந்துட்டு கேட்கும்போது நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட் கிட்டலாம் கேட்கும்போது ஆமாம் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு, ஒரு பேரநார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எப்பயாச்சும் வந்து இந்த படத்துலையோ இல்லைன்னா வந்து ரியல் லைஃப்லையோ பாரநார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது? அது பொதுவாக சினிமாவில் நாங்கள் இருக்கிறோம், நிறைய அவுட்டோர் போவோம், நிறைய புது புது இடத்துல தங்க வேண்டி வரும். அப்போ வந்து சில சமயம் சில விஷயங்கள் நடக்கும். அதை பேரநார்மல் ஆக்டிவிட்டியா என்னன்னு சொல்ல எனக்கு ஒரு பேய் இது ஃபீல் பண்ணிருக்கீங்க? வேணா ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் சொல்றேன் ப்ளீஸ் சார். ஆஹா, எனக்கு கதை சொல்ற மூடுக்கு போய் சார் நல்லா இருக்கு சார். நான் உண்மையே நான் ரசிச்சிட்டு இருப்பேன். ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ, யாருன்னு கேட்காதீங்க. தமிழா இன் மை டைரக்ஷன் திஸ் ஸ்டோரி இஸ் ஹேப்பனிங். ஓகே சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது யாருன்னு. அரே பட் லெட் ஹிம் டெல் தி ஸ்டோரி. என் 100 ரூபா பந்தயம், நான் அந்த ஹீரோ கண்டு நீ கெஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஒரு ஹீரோ நைட்டு லேட்டாக போகுது ஷூட்டிங். ஒரு 11:30-12 மணி இருக்கும். அந்த ஹீரோவுக்கு வந்து முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு 1 o'clock ஷூட்டிங் ரேப் அப். அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் அசிஸ்டன்ட் நீ முன்னாடியே போய், கொஞ்சம் குளிர் சீசன் வர, நீ முன்னாடியே போய் ஹீட்டர்லாம் ஆன் பண்ணி வச்சிரு, ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா அசிஸ்டன்ட் அனுப்பிச்சிட்டார். அசிஸ்டன்ட் போயிட்டான். ஒரு மணிக்கு பேக்கப் ஆகி இப்போ இந்த ஹீரோ போகிறார். ஹீரோ போய் ஒரு 5வது ஃப்ளோரில் ஹோட்டல் ரூமை திறந்து ரூம் போகிறதுக்காக லிஃப்ட்டில் ஏறி லிஃப்ட்டை திறக்கும் போது ஒரு அசிஸ்டண்ட்டு உருண்டு புரண்டு ஓடுறான். ஆன்னு ஓடுறான். இவர் வெளியில் வந்து அசிஸ்டன்ட் டேய் ராமன் கூப்பிட்றது போடா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு லிஃப்ட்டு கூட வெயிட் பண்ணால் படியில் உருண்டு ஓடிட்டான். என்ன அந்த பைத்தியக்காரன் இப்படி ஓட்டான், அவனை காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வர்றார். ரூமில் வந்து இப்போ கதவு, இது இப்போ நீங்கள் உட்காந்துருக்க கதவு, நேராக கதவை தாண்டி அங்கே கதவை தாண்டி நேராக அங்கே போகிறாரு. அங்கே கட்டில், அவர் செயின் சம்திங் வாட்ச் எல்லாம் கழட்டிட்டு அங்கே திரும்பினா கதவு பக்கத்தில் ஒரு சேரு, ஒருத்தன் அமைதியாக உட்காந்துருக்காப்புல. somebody is sitting there. பார்த்தாலே தெரியுது some abnormal. It's not a human. ஐயோ, so scary. See, it's only not. Should I stop the story now? No, finishing is very bad actually. No problem. Tell. So பார்த்தா அந்த கதவை விட்டா ஒரு கேரக்டர் அப்படியே எந்த மூமெண்ட்லாம் அப்படியே உட்காந்து இவரை பார்க்க, இவருக்கு பார்த்தோன்னு ஷாக்கு, சம்திங் ராங். இப்போ இவர் போகணுன்னா இவனை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இட் ஸ்ட்ரக் தேர். ஸோ அங்கே திரும்பி பார்த்து இவனை பார்த்து கொஞ்ச நேரம் ஒரு 1 minute இஸ் லைக் 1 hour அப்படி இவர் பார்க்க, அந்த கேரக்டர் எந்த ரியாக்ஷன்லாம் அப்படியே பார்க்க, ஒரு ஸ்டைலில் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு யார் நீ ஜஸ்ட் அந்த கேரக்டர் அப்படியே பார்த்துட்ருக்கு. என்ன பண்ண தெரியாமல் லைக் டு ஸ்மோக் அப்படின்னு சிகரெட்லாம் நீட்டுறாரு. எந்த ரியாக்ஷன் இல்லை. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் சைலன்ஸ். இருக்கிற கடைசி கட்ட தைரியத்தெல்லாம் வளர்த்துக்கிட்டு அம்மான்னு கத்திட்டு ஜஸ்ட் கிராஸ் ஓவர் வெளியில் கட் பண்ணால் சேம் ஷாட். லிஃப்ட்டில் அந்த பையன் 1 நாள் லிஃப்ட் கிராஸ், அதே மாதிரி படியிலலாம் உருண்டு போய் கீழே ரிசப்ஷனுக்கு போய் மூச்சு வாங்க பண்ணிட்டு, யோ என்னையா அந்த ரூமில் யாரோ உட்காந்துருக்கான்னு. சார் ரூம் நம்பர் 405 அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சாரி சார், காலையில் நீங்கள் செக்இன் பண்ணும்போது ரிசப்ஷனில் புது ஆள் இருந்தாங்க, அவன் தெரியாமல் ரூம் போட்டான், அவன் ரூம் மாற்றி கொடுத்துட்றேன் இருக்கான். யூ ஆர் ஷாக். ஏண்டா இதே யார் என்னடா விளையாடுறீங்களா? நான் மட்டும் மறுபடியும் மேலே போய் டங்குன்னு அவன் முடிய பிடிச்சி டம்முன்னு அடிச்சிருப்பேன் சார். சரிங்களா? ஆமாம் சார். வேணா இடம் சொல்கிறேன் போறீங்களா? இல்லை வேணாம். நான் ஆனால் இப்போ உண்மையே சொல்ல போனால் நான் என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன், அங்கே ரூமுக்கு பக்கத்தில் ஒரு கதவு இருக்கும்ல, the door no, அந்த டோர் வெளியே குதிச்சிருப்போம் ஒண்ணு. இல்லன்னா நான் பாத்துக்கவே மாட்டேன். பெட்ஷீட் was he real or he was not real? It's not real. It was not real. That's the thing there. He was not real. ஆமா, அதான் நான் சொல்றேன், something abnormal. It's not human. Oh wow. அப்ப நான் மேல போயிருக்க மாட்டேன். நான் அப்படியே அந்த ஹோட்டல்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு வேற எங்கேயாச்சும் போய் பிளாட்ஃபார்ம்ல. இது வந்து ஒரு எங்க ஷூட்டிங்ல ஒரு நடந்த ஒரு விஷயம்.